அறம் படத்திற்கு விருது வழங்கி கொண்டாடிய திராவிடர் கழகம் நிஜ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது என்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிக்கிறது. சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கே அச்சமூட்டுகிறது என்று கூறி இயக்குனர் கோபி நயனார் தந்தை பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன் என தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் பேட்டியில் திமுக அரசு மீதும் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படும் சிந்தனையாளர்கள் மீதும் இயக்குனர் கோபி நயனார் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதற்கு ஆதரவாகவும் கோபி நயனாருக்கு எதிராகவும் இணையதளத்தில் திமுக ஆதரவாளர்கள் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர் பெரியார் விருதை திருப்பி தருவதாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ்நிலங்களில் மண் அள்ளுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் நான் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்தப்படுகிறேன். தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது. இத்தகைய சூழலில் இந்த சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கே எனக்கு அச்சமூட்டுகிறது. தமிழகம் முழுவதும் தலித் மக்களின் நிலை இதுதான் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலை. இந்த சூழலில் இன்று கடுமையாக அவமதிக்கப்படுகிற நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம். இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவுஜீவிகளின் சமூக செயற்பாட்டாளர்கள் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப்போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. நான் அறம் என்கிற திரைப்படத்தை இயக்கினேன். அந்த திரைப்படத்தின் கருத்து என்னவென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த அரசு எதுவும் செய்யாது என்பதே. அதற்காக தான் திராவிடர் கழகம் என்னை பாராட்டி தந்தை பெரியார் விருது வழங்கியது. நிகழ்காலத்தில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த செயல் என்னை அவமானப்படுத்துகிறது. அறம் என்ற கதைக்கு விருது வழங்கி கொண்டாடிய திராவிடர் கழகம் நிஜ வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது என்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிக்கிறது. இது போன்ற காரணங்களுக்காக அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் எனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன் என்று பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் போராட்ட உணர்வோடு என்று கோபி நயனார் தெரிவித்துள்ளார்.